கலி கிரிக்கெட்டர் மேட்ச் எங்கே போச்சு? அதுக்கு முன்னாடி திருச்சியில் ஆலங்கட்டி மலைங்க. அதனால் எங்கள் ஊரில் கரண்ட் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு ஃப்ளாஷு, கேமரா ஒரு ஃப்ளாஷு, ஃப்ரெண்டு 2 ஃப்ளாஷ் வச்சு உங்களுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் நிறைய முயற்சி பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச அந்த சப்ஸ்கிரைபரும் அந்த லைக் மட்டும் போட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இன்றைக்கி சண்டே டபுள் டமாக்கா. ஃபஸ்ட்டு மேட்ச்சு ராஜஸ்தான் தோத்துட்டாங்க. 2வது மேட்ச்சு எல்எஸ்ஜி தோத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி பேக்கிங் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா பிளே ஆஃப்லேருந்து அவங்க வெளியே போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மேட்ச் எடுத்துக்கோங்க. 2 ரன்ல தோத்தாங்க ராஜஸ்தான். த்ரில்லராக போயிட்டு இருந்துச்சு. பட் செகண்ட் மேட்ச் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன் சைடாக மேட்சாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஆக்சுவலாக ரகுவன்சி, ரஹானே, ரசூல் இந்த 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜெயிச்சு கொடுத்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்தார். மோயின் அலி விக்கெட் எடுத்தார். பட் வைபவ் அரோரா அந்த போட்ட டெத் ஓவர், எஸ் கடைசி பாலுக்கு முன்னாடி 6, 4 கொடுத்தாலும் கரெக்டாக ஒரு யாக்கர் போடுவார். அந்த கரெக்டாக யாக்கர் போடுறது கூட பிரச்சனை இல்லை. லாங் ஆனில் போகும்போது ரிங்கு சிங் கரெக்டாக எடுத்து த்ரோ விடுவார். அது கரெக்டாக ஒரு பதட்டமே இல்லாமல் கேதர் பண்ணி அடிச்சிருவாங்க. பிளே ஆஃப் போகிற சான்ஸ் இருக்கா கேகேஆருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக 23.25 கோடி கொடுத்து வெங்கடேஷை எடுத்திருந்தாலும் நம்பர் 5 இறக்கலை, ரசல் இறக்கும்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. அவர் வெறும் 3 ரன் அடிச்சிருந்தாருங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா வெறும் 3 ரன் அடிச்சிருந்தாரு. எத்தனை பாலுக்கு? 10 பாலுக்கு. அங்கேருந்து 57 அடிக்கிறதுனால லேசுப்பட்ட காரியம் இல்லை. ஸ்லோ பிச்சாக இருந்துச்சு, அதை கணிச்சாரு. அப்புறம் பொழந்துட்டாருங்க. இந்த முடிவை கேகேஆர் வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி முன்னாடி எடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிளே ஆஃப் சான்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும். அது ஒரு த்ரில்லராக வேற லெவலில் முடிஞ்சு. ரியான் பராக் ஒரு மோசமான கேப்டனுங்க என்ன பொறுத்தளவு. எஸ் அவர் நல்ல பிளேயராக 95 அடிச்சிருந்தாலும் கேப்டன்ஷிப் என்னை பொறுத்த ஒரு மகா மட்டமாக இருந்துச்சு. எப்படியும் 3 ஓவர் வந்து போடுறாரு. தீக்ஷனை விக்கெட் எடுக்கும்போது அவரை ஓவர் கட் பண்ணுறாரு. அசரங்கா போடும்போது அவரை கட் பண்ணுறாரு. 2 ரிவ்யூ எடுக்கிறது எடுக்கலாமா வேணாமனு சொல்லி விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இந்த ஸ்டைலிஷாக கேட்ச் பிடிக்கும் 2 கேட்சை விட்டாரு போகிற. ஐயோப்பா சாமி. இப்போ சஞ்சு சாம்சன் வந்து கேப்டன் ஆகலாம், ஜெய்ஸ்வால்கிட்ட கொடுங்க. ஜெய்ஸ்வால் பிரச்சனை யார்ட்டையாச்சும் கொடுங்க. எனக்கு என்னை பொறுத்தவரை ரியான் பராக்கிட்ட கேப்டன் வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கேயே அந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஒரு த்ரில்லராக முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். பட் செகண்ட் மேட்ச் பஞ்சாப் vs எல்எஸ்ஜி எனக்கு தெரிஞ்சு அது ஒன் சைடு கேம் தாங்க. பிரப் சிங் வேற லெவலில் ஸ்டார்ட் பண்ணி 91 அடிச்சிருந்தாரு. பிரின்ஸ் ஆரியா ஜொலிக்கலைனாலும் இங்கிலீஷை 1 வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. பட் அந்த நாக்கு ஒன்று இருக்குல்ல, 91 நாக்கு, அது வேற லெவல். 230+. சசாங் சிங் ஃபினிஷிங் நல்லா கொடுத்தாரு. கொஞ்சம் வீடியோ ஏன் கொஞ்சம் உங்களுக்கு மங்களா தெரிஞ்சால் எங்கள் ஃப்ளாஷ் அங்கன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கரெக்டான ஃபோக்கஸ் கிடைக்கணும். கேமராமேனும் போராடிட்டு இருக்காரு. ஹர்தீப் சிங் பில்லர் ஆஃப் எல்எஸ்ஜி. நிக்கோலஸ் பூரானா இருக்கட்டும், ஆடம் மார்க்கனா இருக்கட்டும், மிச்சல் மார்ஷா இருக்கட்டும், இவங்க 3 பேர்த்த வச்சு தான் எல்எஸ்ஜின்னு ஒன்று நடக்குது. அந்த கோட்டையை உடச்சிட்டாரு. அதனால் மேட்ச் அங்கேயே போச்சு. என்னை பொறுத்தவரைக்கு இந்த மேட்ச்சில் வந்து மனஸ்த மேட்ச் நான் வந்து கண்டிப்பாக ஹர்ஷ்தீப் சிங் தான் கொடுத்துருப்பேன். எஸ் பிரப் சிங் 91 ரன் அடித்தார். 230 வரதுக்கு காரணமாக இருந்துச்சு. சசாங் சிங் ஃபினிஷிங் கொடுத்தாரு. இருந்தாலும் பில்லர் ஆஃப் எல்எஸ்ஜி எடுத்தது அவர் தான். அதனால அவருக்கு நாம தான் மேட்ச் கொடுப்பேன். நீங்கள் யார் கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. ஐபிஎல் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ.